தேவனே, என்னை விடுவியும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய கிருபைகளை நினைத்து பாருங்கள் என்பதே. தீர்க்கதரிசியான எரேமியா தேவனுக்கு விரோதமான ஜனங்களின் மத்தியில் பயங்கரமான சூழ்நிலைகளின் நடுவிலே கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்து கொண்டு வந்தார். கடினமான கஷ்டமான வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் எழும்பி, இப்போதே எல்லாம் சரியாகும், நன்மை உண்டாகும், அது இப்போதே உண்டாகும் என்று கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எரேமியாவோ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு இன்னும் 70 வருடங்கள் இதே போல கஷ்டம் வேதனைகளின் அனுபவத்தில் கடந்து போக வேண்டும் என்று ஜனங்களிடத்திலே சொன்னான். 70 வருடங்களுக்கு பிறகுதான் சிறப்பான நன்மையான ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தார். இப்படிப்பட்ட கஷ்டமான கசப்பான சூழ்நிலைகளின் மத்தியில் இன்றைய வசனத்தின்படி, நான் உம்முடைய கிருபையை என் மனதிலே நினைத்துக் கொள்ளுவேன் என்கிறார். அதாவது, எப்படிப்பட்ட கஷ்டம் வேதனை துன்பம் இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் மனதுருக்கமும் உள்ளவர். நம்மை என்றென்றைக்கும் இதே துன்பங்களில் நம்மை விட்டு விடுகிறவர் அல்ல என்று மனதிலே நினைத்து கொண்டவனாக கர்த்தர் நிச்சயமாகவே நன்மையான காரியங்களை செய்வார் என்று எரேமியா விசுவாசிக்கிறான். பிரியமானவர்களே, நாமும் கூட தோல்வி அடைந்து நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலைகளுக்குள் கடந்து செல்லும்போது கர்த்தர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். தேவனுடைய கிருபை நம்மை காப்பாற்றுகிறதா இருக்கிறது. தேவனுடைய கிருபை நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. ஆகையால் சமாதானத்துடனும் விசுவாசத்துடனும் கர்த்தரிடத்தில் காத்திருப்போமாக. கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, கிருபையில் ஐஸ்வர்யமுள்ளவரே, உம்முடைய கிருபையே எங்களுடைய பெலன் என்று விசுவாசித்து காத்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.